மக்களே இதுதான் வந்து மேனகாக்கா கடை. இதில் பாருங்கள் பெரிய பெரிய குருவா மீன் இருக்குது, ஓரா மீன் இருக்குது, கிளி மீன் இருக்குது, இது கெண்டல் மீன் இருக்குது பாருங்கள். அப்படியே சங்கரா மீன் பெருசாக இருக்குது. எல்லாம் புது மீன். இது ஒரு வகையான சங்கரா, அது ஒரு வகையான சங்கரா. அது வந்து பன்னி கொடுவா, செம்பண்ணி. அது வஞ்சிர மீன் இருக்குது, கோலா மீன் இருக்குது, பெரிய வஞ்சிரம் 4 கிலோ சைஸில் இருக்குது. ஏரா சின்ன ஏரா சமக்காரா இருக்குது, நல்ல பெரிய ஏராவும் இருக்குது. விருப்பப்பட்டவங்க நேராக வந்து அக்காட்ட கேட்டு வாங்கிக்கலாம். எல்லாமே புதுசாக இருக்குது, எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மக்களே. நீங்கள் வந்து நேராக வந்துட்டு இந்த சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க. தெய்வான அக்கா கடையில் தான் ஏரா கூறு கட்டி வச்சுருக்காங்க. கூறு இதெல்லாம் சமைக்கிறா. இது வந்து கிளி மீன் ஒரு எண்ணெய் கூட நிறைய வச்சுருக்காங்க, மேலே வச்சுருக்காங்க. அது வந்து நிறையா கோலா மீன் மேக்களை. இப்போ கோலா மீன் டேரெக்டாகவே பிடிக்க ஆரம்பிச்சாங்க. வலை போட்டு டெய்லி வர ஆரம்பிச்சிருச்சு. டேஸ்ட்டாக இருக்கும், தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கணும். இது வந்து பாறை, இது ஊராங்கண்ணி எல்லாம் கலந்த கலப்பு குட்டி கலந்த மீன். இது வந்து பார்த்திங்கன்னா மடவை மீன். எல்லாமே கடல் மடவை, மடவை. சங்கரா மீன். இது வந்து இது வெலை மீன் சொல்லுவாங்க, கொடுவா மீன். இது கெண்டல் மீன். அது வந்து மக்களே தெய்வான அக்கா கடையில் பாருங்கள். இது வஞ்சிரம் வரலமே அரைக்கல. வளர்த்தேரா, ஒன்று கடல் ஏரா, ஒன்று சமைக்கேராவும் கடல் ஏரா தான். வெள்ளை ஏரா தான் டேஸ்ட்டாக இருக்கும், அது பார்த்து வாங்கிக்கலாம். அண்ணன் கூட நிறையாவும் இற வச்சுருக்காங்க. எப்பயுமே நிறையா இருக்கும். கிலோ கரெக்டாக போட்டு கொடுப்பாங்க, ரேட்டு முன்ன பின்ன கொடுப்பாங்க. அந்த கடையில் எப்போயுமே வந்து மேனகாக்கா தான் இருப்பாங்க, தெய்வான அக்கா தங்கச்சி. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா போட்டு கொடுப்பாங்க. வைக்க சொன்னான்னு சொன்னீங்க கொஞ்சம் நல்லாவே போட்டு கொடுப்பாங்க. புது மீனாக கொடுப்பாங்க. ஏன்னா பார்த்து வாங்கணும் மக்கள், அதுதான் முக்கியம். புது மீன்லாம் சில சமயம் ஓட்டி மீனும் வச்சுருப்பாங்க, நம்ம தான் பார்த்து அதை வாங்கிக்கணும். சமைக்கிற ஒரு அண்டா நிறையா வச்சுருக்காங்க, 2 அண்ணன் கூட நிறையா வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள் மக்கள், இந்த அக்கா கடையில் பாருங்கள் 2 வஞ்சிர மீன், திருக்க மீன், கோலா மீன், எல்லாத்தையும் கோலா மீன் இருக்கும். இங்கே கடலூரில் எல்லோரும் கோலா மீன். இதுதான் மீன் வெக்கட்ட மீன் மக்கள். இந்த மஞ்சள் கலராக இருக்கிறதான சங்கரான்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இது வந்து இது இருக்குது, மடவை மீன் இருக்குது, எறா இருக்குது, நண்டு இருக்குது. இன்னும் ஏழை வந்துச்சுன்னா ஏழை எடுத்துன்னு வந்து அதில் வைப்பாங்க. இங்கே பாருங்கள் கல்யாணி வேலை. இது வந்து கல்யாணி அக்கா கிடைப்பாங்க. பெரிய பெரிய எறா, 1 கிலோ எறாவை பரப்பி வச்சுருக்காங்க. 400 சொன்னாங்க 1 கிலோ எறா. 2 பெரிய பெரிய எறா, 2 திருக்க வச்சுருக்காங்க. உள்ளேயும் திருக்க எறா தான் வச்சுருக்காங்க. இந்த மீன் எதுவும் ஏலம் எடுக்கலை, எடுத்த பிறகு அதையும் கொண்டாந்து இதில் போடுவாங்க. ஏலம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கிளி மீன் இருக்குது, அவ்வளோதான். இன்றைக்கி அவங்களுக்கு 70 வயசாகுது. அவங்க 70 வயசுலேயும் காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க கடையை. 1 மணி இருக்குவாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, எதுவும் ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு தின்னுட்டு அப்படியே இருக்காங்க. இது அவங்களுடைய கருவாடு மக்கள். அதே கல்யாணி ஆக்காது. இதில் வந்து அயில கருவாடு இருக்குது, கனாங்காத்த கருவாடு இருக்குது, சீலா கருவாடு இருக்குது, சங்கரா கருவாடு இருக்குது, பாறை கருவாடு இருக்குது, சென்னாங்குனின்ற பெரிய இறா காஞ்ச இறா இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வந்து கனவா கருவாடு. நானே புதுசாக பார்க்குறேன் மக்களே. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மண் இல்லாமல் இருக்கும். வீட்டில் கொண்டு போய் போடுறது தான். மீந்தாக்கா கருவாடு போடுறாங்க. இது பாருங்கள் அக்கா கடையில் ஏறா, அக்கா கடையில் பாருங்கள் அந்த அது வந்து வளர்ப்பு ஏறா. இது 2 வந்து இது வளர்ப்பு ஏறா. எல்லாருமே இன்னும் ஏலம் எடுக்கலை, அதுக்கு முன்னாடியே இருந்ததை நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏலம் எடுத்த பிறகு அது அப்புறம் கொண்டாந்து வைப்பாங்க. அது வந்து ஆற்று வவ்வான்னு சொல்லுவாங்க. அது வவ்வான்னு சொல்கிறது இல்லை, நல்லாயிருக்கும். ஆற்று வவ்வா, ஆற்று மீன் சாப்பிட்றவங்களுக்கு அது பிடிக்கும். விலையும் கம்மி தான், 250 ரூபா கிலோ சொல்லுவாங்க. இந்த பாருங்க பெரிய பெரிய இறா வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு சுற்றி வந்துட்டு யாருக்கிட்ட இறா பிடிச்சிருக்கோ, இது அக்கா வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. கெண்டல் மீன், இது வவ்வா பாறை, அது சங்கரா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மடவை, கொடுவா, பன்னி கொடுவா, எல்லாமே வந்து இந்த கோலா எல்லாம் கலந்த எல்லா கடையிலையும் எல்லா மீனும் இருக்கும். நம்ம பார்த்து எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் ஐஸ் போட்ட மீனும் இருக்கும், நம்ம அதை பார்த்து தான் வாங்கணும். சூப்பராக இருக்கும்.
ஒரே ஆள்கிட்ட நீங்கள் ரெகுலராக வாங்கினீங்கனாக்கா அவங்க மாற்றி கொடுக்க மாட்டாங்க கஸ்டமருக்கு. அதனால் நீங்கள் எப்போயுமே வாங்கக்குள்ள ஒரு ஆள்கிட்டே வாங்கிக்கோங்க. இவங்களுக்கு 1000 மட்டும் 3 ஆள் வச்சுருக்காங்க பாருங்கள். பெரிய கடை, மீனாக்கா கடை. பிடிச்சிருந்தா வந்து வாங்க மக்களே.